Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் மலையக்கோவிலில் தைப்பூசத்தையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 800 காளைகள் அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் 300 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். சிறந்த காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசு பொருட்களும் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணையில் இருந்து நீர் திறப்பை நிறுத்த கோரி அணை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். கடந்த 3ஆம் தேதி அணையில் இருந்து 110.07 மில்லியன் கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் விளைநிலங்களில் பயிர்கள் இல்லாததாலும் கோடையில் குடிநீர் தேவைக்காகவும் நீர் திறப்பை நிறுத்த வலியுறுத்தி அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நீர் திறப்பை நிறுத்துவதாக அதிகாரிகள் கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே யூக்கலிப்டஸ் மரக்கன்றுகளை நடவு செய்வதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதம் செய்தனர். கல்குறிச்சி மற்றும் செய்களத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட கிராம மக்கள் 500 ஏக்கர் மேய்ச்சல் நிலங்களில் கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகளோடு சேர்ந்து வனத்துறையினர் அந்த பகுதிகளில் யூக்கலிப்டஸ் கன்றுகளை நட முற்பட்ட போது காவிரி குண்டாறு பாசன விவசாயிகள் தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் மோட்டாங்குறிச்சி கிராமத்தில் உள்ள அரசு அலுவலகங்களை இடமாற்ற முயற்சிப்பதை கண்டித்து கிராம மக்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற அலுவலகம், கிராம நிர்வாக அலுவலகம், அஞ்சல் அலுவலகம் ஆகியவற்றை மோட்டாங்குறிச்சி ஊராட்சிக்குட்பட்ட நத்தமேடு கிராமத்திற்கு மாற்ற சிலர் முயற்சிப்பதாகவும், இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தனர். மேலும் தங்கள் கிராமத்திற்கு சாலை, குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விளாம்பட்டியில் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி லட்சுமணன் என்பவரின் மனைவி சங்கீதாவை லட்சுமணனின் சகோதரர் சுரேஷ் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்துள்ளார். இந்நிலையில் கொலை செய்த சுரேஷ் என்பவரை போலீசார் 6 நாட்களாகியும் கைது செய்யவில்லை என சங்கீதாவின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த சங்கீதாவின் உறவினர்கள் கொலை செய்த குற்றவாளி கண்டுபிடித்து கைது செய்ய வலியுறுத்தி நத்தம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்து குற்றவாளியை கூட பிடிக்க முடியாத அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் நிரவி திருப்பட்டினம் திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகள் குடிநீர், சாலை வசதி, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை சீர் செய்து தரவும் 100 நாள் வேலை திட்டத்தை வழங்கவும் அப்பகுதி மக்கள் திறனற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜனிடம் வலியுறுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் இதுகுறித்து கண்டுகொள்ளாத திமுக சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து நாகை சென்னை நெடுஞ்சாலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுகவின் சட்டமன்ற உறுப்பினரால் அடிப்படை வசதிகளை கூட செய்து தர முடியாதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சரியான சாலை அமைக்கப்படல, சரியான முறையில குடிநீர் விநியோகம் கிடையாது, அறிவிக்கப்படாத மின்வெட்டு, பல பகுதிகளுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கு. இதை மையப்படுத்தி இன்றைய தினம் நாங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். எங்க பகுதிக்கான நலத்திட்டங்களை சரியான முறையில செயல்படுத்தாத சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடால தான் நாங்க மக்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை அரசாங்கம் கவனத்திற்கு தீர்வு பண்ணி கொடுக்கணும். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே இடிந்து விழும் நிலையில் நியாய விலை கடை கட்டிடம் இருப்பதால் கிராமத்தினர் உயிர் பயத்தில் பொருட்கள் வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. உளுத்தூர் கிராம நியாய விலை கடை மிகவும் பழுதடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. புதிய நியாய விலை கடை கட்ட வேண்டும் என 2 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்தும் கடலூர் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் கிராமத்தில் யாருக்கேனும் ஏதாவது உயிர் ஆபத்து ஏற்பட்டால் மட்டுமே ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் மாற்று கட்டிடம் கட்டுவார்களா என்றும் மக்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர்.